Hi friends, today's special Nasi Kandar style fish curry. நம்ம Nasi Kandar காண்டி fish curry போல. ஸோ அந்த Nasi Kandar ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி fish curryக்கு போகிறோம். அது எப்படி விற்கிதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க, வெங்காயம் 2, பூண்டு 5, கறி லீஃப் 3 எடுத்துக்கங்க, தக்காளி பழம் 3 கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 3 கத்திரிக்காய் எடுத்துக்கங்க, அது 2ஆக வெட்டிங்க, பெருசாக இருந்துச்சுனாக்கா சிறுசாக வெட்டிங்க. வெண்டைக்காய் ஒரு 7 எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி சிறுசாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு மீன் திங்கிரி மீன் எடுத்திருக்கேன். திங்கிரி மீன் ஒரு ஹோல் மீன் எடுத்தேன், ஒரு பெரிய மீன், அது ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அந்த மீனை நான் உப்பும் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கேன். நம்ம மீனை பொரிச்சிட்டு தான் கறி வைக்க போகிறோம். மீன் ஷலோ ஃப்ரை பண்ணலாம், ரொம்ப அதிகமாக எண்ணெய் இல்லாமல் குறவா ஊற்றிக்குவோம். ஸோ இப்போ எண்ணெய் சூடான பிற்பாடு ஒவ்வொரு மீனாக போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். ஒரு பக்கம் மீன் பொரிஞ்ச பிற்பாடு நம்ம மீனை திருப்பி போடலாம். ஸோ மீன் திருப்பி போடுறப்ப மெதுவாக திருப்பி போடுங்க, உடையாமல் பார்த்துக்குங்க. ஸோ மீன் 2 சீட்டும் நல்லா வெந்த பிற்பாடு நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கறி வைக்க போகலாம். ஃபிஷ் கறி வைக்கிறதுக்கு அதுக்கு தேவையாக ஒரு பாத்திரத்தை எடுத்தீங்க. நான் மீன் பொரிச்ச எண்ணெயை தான் யூஸ் பண்ணுறேன், அதே எண்ணெயை. ஸோ பொரிச்ச மீனும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ஓரத்தில் வச்சுருவோம். ஸோ எண்ணெய் சூடான பிற்பாடு வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் அதிகமாக போட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, ஸோ இது 3 போட்டுக்குவோம். 3 போட்டு தாளிப்போம். ஸோ நல்லா குக் ஆகுது, வாசமாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம வெந்தயம் அதிகமாக போட்டிருக்கோம் மீன் கறிக்கு. ஸோ நல்லா மணமாக இருக்குது. ஸோ அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம அப்பப்போ கிண்டி விட்டுருந்தால் தான் அதோடய லெவல் தெரியும், எந்த அளவுக்கு வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வந்துருக்குன்னு. அடுத்தது நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் எண்ணெயில் போட்டு நல்லா தாளிப்போம். ஸோ நல்லா பொரிஞ்சு வரும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ தக்காளிக்காவை போட்டுக்குவோம். தக்காளி பழம் ஏற்கனவே கொஞ்சம் கூட போட்டிங்கனாக்கா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம், போட்டுட்டு இதை மூடி வச்சுருவோம். தக்காளி பழம் கொஞ்சம் சாஃப்டாக குக் பண்ணுறதுக்காக. ஓகே, தக்காளி பழம் நான் கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய், உப்பு லேசாக போட்டுக்குவோம், அப்போ தான் வெஜிடபிளுக்கு இந்த டேஸ்ட் இறங்கும். ஸோ தேவையான அளவு உப்பு போட்ட பிற்பாடு நல்லா கிளறி விடுவோம். எண்ணெயில் வதக்கி எடுப்போம் கொஞ்சம். ஸோ கொஞ்ச நேரம் வேகட்டும். கொஞ்ச நேரம் நம்ம வேக விட்ட பிற்பாடு தான் மற்ற மசாலா தூளை நம்ம ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். ஃபிஷ் கறி பவுடர் 6 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ கிளறி விடுவோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம், அந்த எண்ணெயில் பட்டு கொஞ்சம் குக் ஆகிறதுக்காக. ஸோ எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நிறமும் மாற ஆரம்பிச்சிருச்சு மசாலா தூள். ஓகே, இந்த டைமில் நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா அந்த தண்ணியிலே கரைச்சி விடுவோம்.
ஸோ உங்களுக்கு தேவையான தண்ணி வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. ஸோ மசாலா வந்து நம்ம எண்ணெயில் நம்ம இது வதக்கணும். ஸோ இப்போ வந்து பாயில் பண்ணணும். ஸோ அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றி விடலாம். மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, அதுவும் இல்லாமல் வெஜிடபிள் குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ நம்ம மூடி வைப்போம். ஒரு கொஞ்ச நேரம் வேக வைப்போம். வெஜிடபிள்லாம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்மளுக்கு அழகான கிரேவி வந்துச்சு. பார்த்திங்களா, எண்ணெய்லாம் நல்லா மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளோட மசாலாவும் நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கிளறி விடுவோம். இப்போ ஸோ நம்மளோட கறி மசாலா வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. வெஜிடபிளும் நல்லா வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம புளி கரைச்சி வச்சு இந்த புளியை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுவோம், கிளறி விடுவோம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். ஸோ இந்த டைமில் வந்து நான் கோகோனட் மில்க், அதாவது தேங்காய் பால் கொஞ்சமாக ஊற்றி போகிறேன். ஸோ கோகோனட் மில்க் வந்து ஆப்ஷனல் தான். ஊற்றாடி கூட கறி டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் 100 ml தான் ஊற்றுறேன், நிறையா ஊற்றலை, லேசாக தான் ஊற்றுறேன், டேஸ்ட் ஒன்றும் கூட இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ கறியிற நேரமும் மாறிடுச்சு, பாயில் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்குவோம். நான் காய்கறி வேகிறப்ப தான் உப்பு போட்டேன் லேசாக காய்கறிக்காக. இப்போ குழம்புல உப்பு பத்தலைன்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பொரிச்சு வச்சு அந்த மீனை வந்து இப்போ போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த கறியோட கோட்டிங் பண்ணட்டும். திருப்பி போடுவோம். எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்ட உடனே அவ்வளோதான், நம்மளுடைய நாசி கண்டார் ஸ்டைல் ஃபிஷ் கறி இஸ் ரெடி. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. லவ் யூ ஆல். டேக் கேர். பை பாய். ஹாப்பி குக்கிங். Drop it.